ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது சோதேமில் கர்த்தரின் கொலை. சோதேமில் கர்த்தரின் கொலை அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சோதம் குமாரான்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் அந்த சோதம் பற்றி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 8வது வசனம் நான் படிக்கிறேன். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அங்கே அவருடைய உடல்கள் நகரத்தின் விசாலமான வீதியில் கிடக்கும் சொன்னார் இல்லையா? அது யாருடைய உடல்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7வது வசனம் பாருங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து எரிகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் வரும்போது அவர்களை கொன்று ஜெயித்து அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த பாகத்தை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அருமையான உண்மைகள் அதுக்குள்ளே இருக்குது. அது இப்போ சொல்ல வேண்டிய நிலைமை நம்ம இல்லை. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மேலே சொல்ல வசனத்தில் யாரோ ஒருத்தரை அந்த பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் கொன்று போட்டதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்படி கொல்லப்பட்டவருடைய உடல்கள் மகா விசாலமான அந்த வீதியில் கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகரம்தான் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ அதுதான் நம்முடைய பாடத்தினுடைய நோக்கமாக இருக்குது. சோதேமில் கர்த்தரின் கொலை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பழக்கமான ஒரு காரியம். ஒட்டுமொத்த உலகமே அறிந்தது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமில் யூதர்களால் ரோமருடைய அந்த சப்போர்ட் மூலமாக அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்றது தான் நமக்கு தெரியும் எருசலேமில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இங்கே சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும். அது ஞானார்த்தம். அது அங்குதான் கர்த்தரும் கொல்லப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார்ன்றது அங்கே காமிக்கப்பட்டது. முதல்ல நாம் புரிஞ்சிக்க வேண்டிய காரியமானது இது வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப இதுல சொல்லர்த்தமான அர்த்தம் எடுக்கக்கூடாது. இந்த வசனமே நம்மளை ஒரு டைரக்ஷன் கொடுக்குது பார்த்தீங்களா? வழி நடத்துது. எப்படி வழி நடத்துதுன்னா ஞானார்த்தமாய் அப்படின்னு சொல்லிடுச்சு வசனம். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோதோமுக்கு என்ன ஞானார்த்தம் இருக்குது, எகிப்துக்கு என்ன ஞானார்த்தம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அங்கே தான் நம்முடைய ஆண்டவரும் கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு தெரியுது. அப்போ அதை கண்டுபிடிச்சா நமக்கு புரிந்து கொள்ளலாம் அருமையாகன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த சோதோம் அப்படின்ற இடத்துல நடந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த சோதோம் மக்கள் வேசித்தனம் பண்ணாங்க. அதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரைடு, மேட்டின்மை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்துச்சு. பாருங்க, உதாரணத்துக்கு ஆதியாமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் நான் படிக்கிறேன். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ஸோ பொல்லாதவர்கள் மகா பாவிகள். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது அதிலே எசேக்கியல்ல படிக்கலாம். பாருங்க வசனம். எசேக்கியல்ல 16ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனம் படிக்கலாம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு புரிதலை பார்த்தீங்கன்னா இது நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் நான் படிக்கிறேன். இதோ கர்வமும் ஆகார திருட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதேமின் அக்கிரமம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. சோதம் எப்படிப்பட்டவங்கன்னா பாவிகள், கர்வம் அதிகம், ப்ரைட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில்
சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் சொல்லும் பொழுது அங்கேதானே கர்த்தரும் அறையப்பட்டார், சிலுவையில கொல்லப்பட்டார்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க வந்தோம் அப்படின்னா, சோதோம்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது அதோடைய அடையாளங்களை தேடி ஓடும்போது ஆதியாமத்துல 13:13 பாத்தீங்கன்னா அவங்க வந்து மகா பாவிகள் சொல்லப்பட்டது. அப்ப அதே நேரத்துல எசேக்கியேல் 16:49 படிக்கும்போது கம்ப்ளீட் பிரைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டுச்சு. அப்ப அதனால சோதோம்க்கு என்ன அடையாளம் வேதாகம் இந்த இடத்துல அருமையா காமிச்சுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் பிரைடு, பாவிகள் அப்படின்னு அடையாளம் காமிக்குது. அப்போ இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவரு எருசலேமில் கொல்லப்படும் பொழுது அங்க என்ன இருந்துச்சு? அங்க எல்லாரும் பாவிகள், எல்லாருக்கும் மேட்டின்மை இருந்துச்சு. சொன்னாங்கல்ல அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர் யூத மத தலைவர்கள் சொன்னாங்க இல்லையா, இந்த ரத்த பள்ளிக்கு நாங்க ஏத்துக்கிற ரத்த பள்ளிய எங்க மேல வரட்டும்னு சொன்னாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பிரைடு பாருங்க, கர்வம் பாருங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனை இங்க சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த அந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஜனங்கள் பாவிகளாக கர்வம் அதிகமாக இருந்த சூழ்நிலைக்குள்ளாக அவர் மரித்தார் தான் காமிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது எகிப்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எகிப்துக்கும் இதே மாதிரி அடையாளங்கள் காமிக்கப்பட்டது. எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் வேசித்தனத்தை கற்றுக்கொண்டார்கள். எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் வேசித்தனத்தை கற்றுக்கொண்டார்கள். அப்ப அங்கேயும் இதே மாதிரி கண்டிஷன் தான். அதுக்கு ஆதாரமாக பாத்தீங்கன்னா எசேக்கியேல்ல 23ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் நீங்க படிச்சு பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கும். அதிலே 27வது வசனம். சரிங்களா? எசேக்கியேல் 23ல 2 அப்புறம் 7 வசனங்கள் படிச்சு பார்க்கும்போது எகிப்துலையும் இதே மாதிரிதான் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு மிருகமானது எழும்பி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப அது எங்கிருந்து வருதுன்னா பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் வருது, அதுதான் கொன்று போட்டது. கொல்லப்பட்டவருடைய உடல்கள் தான் விசாலமான வீதியில கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. சரிங்களா? அப்போ அந்த விசாலமான வீதியில கிடக்குதுன்றத வார்த்தையை சொல்லிட்டு தான் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அங்கேதானே கர்த்தரும் அங்க சிலுவையில் அறையப்பட்டான்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அழகான ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இது பழிக்கு பழி வாங்கின ஒரு சம்பவம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அந்த கர்வத்தின் மத்தியில பாவிகள் மத்தியில கொல்லப்பட்டாரோ அந்த சூழ்நிலையை சொல்லி காமிக்குது. அப்ப அதே சூழ்நிலையில ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல. ஏன்னா இது பழிக்கு பழி வாங்கக்கூடிய காரியம். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அடையாளங்களை மாற்றினவர்கள் யூதர்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கும் போது அங்க கொல்லப்பட்டவர்கள் யார் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்குது. கொன்னது யாருன்னா மிருகம். அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா அருமையான அடையாளங்கள் காமிக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த மிருகம் யாரோ ஒருத்தரை கொன்னது அப்படின்னா நீங்க 6ஆம் வசனம் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது 2 சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த 2 சாட்சிகள் அவங்களதான் இந்த மிருகமானது கொன்னுச்சு. அப்ப அந்த கொல்லப்பட்டவர்களுடைய உடல்கள் தான் மகா விசாலமான வீதியில கிடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ அந்த மகா விசாலமான அந்த வீதி பார்த்தீங்களா, அதுதான் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்பட்டது. அங்கேதானே கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ அந்த கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியே அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அது அவர்கள் யார்? அதுதான் கொஸ்டின். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸோ நல்லா நம்ம கவனிக்கும் போது இந்த சோதோம் என்பது பிரைடு, கர்வம். எகிப்து என்பது அதே போல பாவத்தை கற்றுக்கொண்ட இடமாக காண்பிக்கப்பட்டது. அங்கேயும் பாவிகள் மிகுதியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையை தான் இந்த வசனம் அடையாளப்படுத்தி காமிக்குது. அந்த சூழ்நிலையில தான் நம்முடைய ஆண்டவர் மரித்தார், அதே போலதான் அவர்களும் மரித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் இங்க சொல்லப்பட்ட காரியம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல என்ன ஒரு சொல்ல வந்தீங்க பிரதர் நீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சோதோமும்
எகிப்தும் ஞானார்த்தமாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துல கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார்னா கொல்லப்பட்டார். அதனால தான் சோதோமில் கர்த்தரின் கொலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா, சோதோம் அந்த ஜனங்கள் கர்வம் அதிகமாக இருந்துச்சு, பாவிகளாக இருந்தாங்க. எகிப்தும் அதே போல, எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வேசி மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள், அவமானப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில வெளியே எடுக்கிறோம். அப்போ கர்வம் அதிகமான சூழ்நிலை, பாவம் அதிகமா இருந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில தான் நம்முடைய ஆண்டவரும் மரித்தார். அதே சூழ்நிலை இருந்துச்சு, அதுக்குள்ளதான் ஆண்டவர் மரித்தார். அதே போல அவர்களும் மரித்திருக்கிறார்கள் நாங்கள் காணப்பட்டுச்சு. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவே அதிக அவமானங்கள் பட வேண்டும். இந்த பாவைகள் மத்தியில ஆண்டவரை போல ஜீவனுக்குரியவர்களாக வாழ வேண்டும். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை சொல்லுகின்றவர்கள் இப்படியாக அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த பாடத்தில் கற்றுக்கொள்கிறோம். தெய்வம் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.